ஒரு அழகிய வெள்ளை குதிரையும் தனது ஒரே மகனும் தான் அந்த கிழவரின் சொத்து. அந்நாட்டின் அரசனுக்காக அந்த குதிரையை விலைக்கு கேட்டு அரசவையில் இருந்த சில மந்திரிமார்கள் அங்கே வந்திருந்தார்கள். ஆனால் கிழவர் மறுத்துவிட்டார். ஊரெங்கும் கூடி ஒரே சலசலப்பு. அட பைத்தியக்காரனே, இவ்வொற்றை குதிரையை விற்று எவ்வளவு வேண்டுமானாலும் நீர் பொன்னும் பொருளும் ஈட்டியிருக்கலாமே என்று கிழவர் கூறினார். இருக்கட்டும், பரவாயில்லை. இக்குதிரை எனக்கு இன்னொரு மகன் போன்றது. அதை நான் ஒருபோதும் விற்க மாட்டேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றார். திடீரென்று ஒரு நாள் கொட்டகையில் இருந்த குதிரை காணாமல் போனது. மீண்டும் அதே ஊர்வாய், இதை அன்றே விற்றிருந்தால் உமது முதுமையை நிம்மதியாக கழித்திருக்கலாம் என்றது. கிழவரோ, இருக்கட்டும், பரவாயில்லை, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறி நகர்ந்தார். தொலைந்து போன குதிரை காட்டில் சுற்றித் திரிந்து மேலும் 12 குதிரைகளை கூட்டி வந்த போது ஊர் பிரமித்தது. யோகம் அடித்ததையா உமக்கு? இனி நீர் பெரும் செல்வந்தர்தான் என்று ஒவ்வொருவரும் கிசுகிசுத்துக் கொண்டனர். நம் கையில் என்ன உள்ளது? எல்லாம் படைத்தவன் செயல் என்று கிழவர் புன்முறுவல் பூத்தார். 12 குதிரைகளின் பயிற்சிக்காக தன் ஒரே மகனை நியமித்தார். காட்டுக்குதிரைகள் பயிற்சியின் போது கட்டுப்பாடின்றி அவரின் மகனை பந்தாடின. உடைபட்ட காலோடு கிராமத்திற்குள் நுழைந்த அவ்விளைஞனை கண்டு முதியவரிடம் கூடியிருந்த ஊர் மக்கள், கடைசி காலத்தில் உம்மை கவனித்துக் கொள்ள இருந்த ஒற்றை புதல்வனின் காலும் உடைபட்டு விட்டதே என்று பரிதாபம் கொண்டனர். எதேர்ச்சையாக காட்டிற்குள் வேட்டைக்கு சென்ற அவரின் மகனை அங்கிருந்த கரடி ஒன்று சுற்றி வளைத்து விட்டது. ஓட வேண்டும் என்ற எண்ணம், பயம். ஆனால் உடைந்திருந்த காலை வைத்துக் கொண்டு அவனால் ஓட முடியவில்லை. வேறு வழி இல்லை. அங்கேயே அமர்ந்திருந்தான். சற்று நேரம் கரடி அவனை நுகர்ந்து பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டது. மக்கள் கூடினர். மீண்டும் பேசினர். நல்ல வேளை, உங்கள் மகனுக்கு கால் உடைந்திருந்தது என்று. உறவுகளே, வாழ்க்கை நம்பகத்தன்மையற்றது. என்ன நேரும் என்று கணிப்பவர் எவரும் இங்கு கிடையாது. நினைத்ததெல்லாம் நினைத்தபடியே நினைத்த மாத்திரத்தில் நடந்துவிட இந்த உலகம் ஒன்றும் மந்திர கூடாரம் கிடையாது. வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். இப்பூ உலகில் பூக்களுடன் சேர்த்து முட்களும் உண்டு. உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொள்ளும் சகிப்புத்தன்மையை நீங்கள் ஒவ்வொருவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிலத்தை உழுதாலும் பயிர்களை படரவிட்டாலும் மழையின்றி அவைகள் உயிர் பெறா. நீங்கள் நினைத்தது நடந்துவிட்டால் பூரிப்படையும் அதே மனம் சில நேரங்களில் அவற்றை அடையாவிட்டால் வெறுப்பின் உச்சிக்கு செல்கிறது. என்ன வாழ்க்கை இது என்று கதறுகிறது. நாம் செலவழிக்க வேண்டியது உழைப்பும் நம்பிக்கையும் மட்டும்தான். ஒரு நாள் இல்லாவிடினும் ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறும். அதற்குள் துவண்டு விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் தீர்ப்பெழுதாதீர்கள். ஐயோ, இப்படி நடந்துவிட்டதே, இதோடு என் வாழ்க்கை முடிந்தது, என் கனவுகள் கரைந்தது என்று உங்கள் எண்ணங்களை சுருக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த வாழ்க்கை இருமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. ஆண், பெண், இரவு, பகல், நாற்றம், துர்நாற்றம், நல்லது, கெட்டது, பிறப்பு, இறப்பு, இன்பம், துன்பம் என்று எல்லாமே இங்கே இருமைதான். உங்களின் உழைப்பிற்கான ஊதியம் ஒரு நாள் நிச்சயமாக கிட்டும். பொறுமை பெறுவீர். தீது ஒன்று நடந்தால் துவண்டு விடாதீர்கள். அங்கே ஏதேனும் ஒரு புள்ளியில் நன்மை நிச்சயமாக இருக்கும். ஒருபோதும் அவசர முடிவுகளை எடுத்து விடாதீர்கள். காலம் எல்லாவற்றிற்கும் தீர்வு தரும். இடைவிடாத உழைப்பின் வெளிப்பாடு ஒரு நாள் அதற்கான வெகுமதியை பெற்றுத்தந்தே தீரும். இன்று நீங்கள் கவலையோடு இருக்கலாம். எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்ற ஏமாற்றத்தில் இருக்கலாம். ஆனால் உறுதியாக எப்போதும் வாழ்க்கை ஒரே இடத்தில் நிலை கொண்டு இருக்கப் போவதில்லை. இருப்பதை வைத்து கடினமான சூழலிலும் முன்னேற கற்றுக்கொள்ளுங்கள். மனதில் உறுதி வேண்டும். உடல் உறுதியை காட்டிலும் மன உறுதிதான் இங்கு ஆழமாக அழுத்தமாக விதைக்கப்பட வேண்டிய ஒன்று. உறுதி கொள்ளுங்கள், முன்னேறுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.